ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஏழைகளின் பொருளாதார பிரச்சனையை தீர்க்கும் அளவுக்கு அந்த சமூகத்தில் உள்ள செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் வசதியை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அற்புதமான டிஸ்ட்ரிபியூஷன், டிவைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், செல்வத்திற்கான தெய்வீக பகிர்வு இது. சரியாக நடந்தால் உலகத்தில் வன்மை பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்தில் என்ன நடக்குது அவர்களே? சிலர் சுரண்டுகிறார்கள், மிகை உற்பத்தி செய்கிறார்கள். மிகை உற்பத்தி கூடிவிட்டால் சந்தையை பாதுகாக்கும் நோக்கோடு உணவை கொண்டு போய் கடலில் கொட்டுகிறார்கள். அங்கே பசியினால் பட்டினியினால் நாளாந்தம் ஆயிரம் குழந்தைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு அநியாயம் இன்றைய உலகத்தில் நடக்கிறது. சபிக்கப்பட்ட லானத் செய்யப்பட்ட உலகம் இது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்த உலகம் இது. அவருடைய அதாவை எந்த கணப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. இந்த ஆபத்திலிருந்து என்னையும் உங்களையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வறுமை பயங்கரமானது. சமுதாயத்தின் அமைதிக்கு அது ஆபத்து. வறுமை சுகாதாரத்துக்கு ஒரு அச்சுறுத்தல். வறுமை இருக்கும் இடத்தில் நோய்கள் இருக்கும். வறுமை இருந்தால் ஆரோக்கியமான வீடு இருக்காது, காற்றோட்டம் உள்ள வீடு இருக்காது, போஷாக்கான உணவு கிடைக்காது. விளைவு என்ன? எமது பிள்ளைகள் மாமிச மலைகளாக வளர்ந்திருப்பார்கள். அண்டை வீட்டில் இருக்கிற அந்த ஏழையின் பிள்ளை போஷாக்கின்மையால் பல நோய்களினால் பீடிக்கப்பட்டிருக்கும். அந்த குழந்தை படிக்குமா? ஒழுங்காக படிக்குமா? பாடசாலை செல்லுமா? சென்றாலும் படிப்பு தலையில் ஏறுமா? செல்லக்கூடிய பொருளாதார நிலை இருக்குமா? விளைவு என்ன? ஒரு நோய்வாய்ப்பட்ட சமூகம், போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், இன்னொரு பயங்கர நோய்களினால் பீடிக்கப்பட்ட ஒரு சமூகம் உருவாகும். இத்தகைய பயங்கரம் இருக்கின்ற ஒரு அம்சம், பெரிய அமலாக இபாதத்தாக அந்த அம்சம் தான் செலவு செய்வது, அள்ளி அள்ளி கொடுப்பது, ரஹ்மானிலே நம்பிக்கை வைத்து அடியார்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது, அந்த குழந்தையின் முகத்தில் காணும் சிரிப்பை பார்த்து மனநிறைவு அடைவது. இதுதான் ஒரு ஈமானிய ஆரோக்கியமான ஈமானிய உள்ளத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. சில போது துரதிஷ்டவசமாக யாரெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா 1 முதல் தர கார் ஓட்டுநர் ஷூமாக்கர் இந்த உலகத்திலே இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய மல்டி ட்ரில்லியனஸ் ஒருவர், பெரும் பணக்காரர், எண்ணி முடிக்க முடியாத சொத்து செல்வம், பணம், காசு. இவர் தனது பிள்ளைகளுக்கு நாளாந்தம் 2 யூரோ நாணயங்களை தான் கொடுப்பார். அது பற்றி விசாரிக்கப்பட்ட போது அவர் கொடுத்த ஒரு பேட்டியில், இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார், உலகிலே கஷ்டப்படுகின்ற, வறுமை கூட்டின் கீழ் வாடுகின்ற, பசியால் தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கிற லட்ச கோடிக்கணக்கான வறியவர்களுடைய உண்மை நிலையை எனது குழந்தைகள் உணர வேண்டும். அதற்காகத்தான் நான் இப்படி அவர்களுக்கு 2 யூரோ நாணயங்களை கொடுக்கிறேன். எத்தகைய உணர்வு யாராக இருந்தாலும் பாராட்டப்படவில்லை. இத்தகைய உள்ளங்களைத்தான் நானும் நீங்கள் நம்பி ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம் உருவாக்க. கல்லா பல்லா துக்ரிமூன யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன். அல்லாஹ் எங்களை விழித்து எச்சரிக்கிறான். கவனம், எச்சரிக்கை. நீங்கள் அனாதைகளை பராமரிப்பவர்களாக இல்லை, வறுமை பிரச்சனைக்கு தீர்வு காணும் நோக்கோடு ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிப்பதில்லை, உணவளிக்க தூண்டுவர்களாகவும் இல்லை என்று குர்ஆன் எங்களை பார்த்து எச்சரிக்கிறது. மறுமையிலே நரகத்திலே ஒரு உரையாடல், ஒரு டயலாக், ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு சாரார் அடுத்த சாராரை பார்த்து கேட்கிறார்கள் நரகத்திலே, மா சலக்கக்கும் ஃபீ ஸகர், நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறீர்கள், ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்கிற போது அடுத்த தரப்பில் சொல்கிறார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் ஹாலிதீன். நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவர்களாக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளிலும் பாராமுகமாக இருந்தோம், மனிதர்களுக்குள்ள
நாங்கள் சற்று பொடுபோக்காக இருந்தோம். அதன் விளைவுதான் நாங்கள் இன்று நரகத்தில் இருப்பதாகும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று குர்ஆன் சொல்வதை நாம் பார்க்கிறோம்.